ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். BBQ Nation ஸ்டைல் Cajun potatoes. பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது. 80% குக் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போது அது கிறிஸ்பியாக வராது. இப்போ நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதை நான் நல்லா ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறணும். சூட்டோடையே நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போவும் கிறிஸ்பியாக நம்மளுக்கு வராது. அதனால நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் தான் ரொம்ப வித்தியாசமாக தெரியுதுங்க. ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேக வச்ச பேபி பொட்டேட்டோ, மைனஸ், பால், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரே ஒரு பல் பூண்டு வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், தண்ணி, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். நான் இன்னைக்கு பீஸா சீசனிங் பவுடர், பெரி பவுடர், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால இந்த சீசனிங் பவுடர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஆரெகானோ பவுடர் எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பைஸ் மிக்ஸில் பெருசாக உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகாது. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே தான் டேஸ்ட்டில் இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேபி பொட்டேட்டோஸில் நல்லா ஆறிடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேபி பொட்டேட்டோவை எடுத்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்தணும். ஒரே ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி நசிச்சிடக்கூடாது. நீங்கள் கையாலையும் செய்யலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கப்பை வச்சு கூட நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப வெளியெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு பேட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைஸ் மிக்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காகவே பேட்டர் கரைச்சிக்கோங்க. தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்குல ஒட்டாது. அதனால கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கா டிப் பண்ணி இந்த பேட்டரில் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஆயில் சூடுபடுத்த வச்சுருக்கேன். அந்த கேப்பில் நான் ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மைனஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்பைஸ் மிக்ஸும் சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லை. அதனால நான் பூண்டோட ஃப்ளேவர் கொண்டு வரக்காக ஒரே ஒரு பல்லு பூண்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மைனஸ்லேயே உப்பு இருக்கும். இப்போ இந்த சாஸ் ரொம்ப திக்காக இருக்குது. இதை நம்ம ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண எல்லா மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி க்ரீமியாக நம்மளுக்கு வந்துடும். கடைசியாக ஒரு புளிப்புக்காக 2-3 ட்ராப்ஸ் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேஜன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. வாங்க பொட்டேட்டோவை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பொட்டேட்டோவை எடுத்து இந்த பேட்டரில் இப்படி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் எப்பயுமே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி பொரிக்க மாட்டேன். இந்த மாதிரி டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு பொட்டேட்டோவா இல்லை 2 பொட்டேட்டோவா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை சேர்த்துக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சில்லி பவுடர், கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கார்னிஷ்க்கு மட்டும்தான். இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நம்ம BBQ ஸ்டைல் ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு, கேஜன் பொட்டேட்டோஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.